ரொம்ப இந்துத்துவம் எனக்கு வந்து ரொம்ப கோயில், நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் சில நாட்கள் வந்து பிஜேபியில் உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து எலெக்ஷன் வந்தபோது அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் வீட்டு உப்பை சாப்பிட்டுட்டு கலைஞர் டிவியில் இவ்வளோ சீரியல் பண்ணிட்டு அந்த உப்புக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுன்ட்டு முடியாதுங்க, என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது, எனக்கு வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எந்த காலகட்டத்திலையுமே திமுக வந்து கோயில்களுக்கோ இல்லை நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்கோ ஒரு எதிராளி அல்ல. எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா, யாரெல்லாம் கலைஞர் டிவியில யாரெல்லாம் நிறைய சீரியல் பண்ணி சம்பாரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போய் தப்பு தப்பா பேசும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் ராமானுஜர் சீரியல்ல நான் கலைஞர் அவர்களோட தொடர்ந்து ராமானுஜர், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம்னு நான் பயணிச்சது வந்து என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு 5 வருடங்கள். அது எப்பவுமே நான் நினைப்பேன், அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி அவங்களுடைய சக்சஸுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி நம்ம துர்காக்கா இருக்காங்க. ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி அவங்க வந்து அவருக்கு மேலே திருஷ்டி படாமல், அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க விரதம் இருந்து அவருக்காக பூஜைகள் செய்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.